சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை நீடிக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய சாலைகள் குண்டும் குழியுமாக மாறி இருக்கின்றன. நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருப்பது சென்னை நீலாங்கரையில் சாலைகள் எந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது அப்படின்ற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். சாலையில் பள்ளம் எங்காவது ஒரு இடத்தில் இருக்கும், ஆனால் இங்கு பள்ளமே சாலையாக மாறி இருப்பதாக அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுமன். தற்பொழுது நம்ம பார்க்கக்கூடியது நீலாங்கரை பகுதி இல்லையா? அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. அதாவது டிட்வா புயல் காரணமாக சென்னை புறநகர் பகுதிகளில் பலத்த மழையானது பெய்து வருகிறது. அதே போல் இந்த ஓஎம்ஆர் சாலை, ஈசிஆர் சாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து 3வது நாளாக மழையானது விட்டு கனமழையும் சாரல் மழையும் அவ்வப்போது பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த தொடர் பெய்து வரும் மழையால் இந்த ஓஎம்ஆர் சாலையிலிருந்து ஈசிஆர் சாலை, இணைப்பு சாலை, இந்த பிரதான சாலை குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. எது சாலை எது பள்ளம் என்று தெரியாமலே இந்த சாலையில் கடக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். நாம் பார்க்கலாம். குறிப்பாக பாதாள சாக்கடை பணிகள் இந்த சாலையில் முடிவு பெற்று அந்த பாதாள சாக்கடை மூடியும் இந்த சாலையை சீரமைக்கப்படாமல் இருப்பதால் வாகன ஓட்டிகள் மிகவும் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். அதே போல் சில சாலைகளில் கருங்கற்களை கொண்டும் இந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் புதைத்து வைத்துள்ளனர். இதனால் இந்த சாலையை பயன்படுத்த முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக வாகனங்கள் அதிக அளவில் இந்த சாலையை பயன்படுத்துவதால் வாகனங்களும் சேதமடைவதாலும் வாகன ஓட்டிகள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றனர். உடனடியாக இந்த சீரமைக்கப்படாத சாலையும் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் முகாமிட்டு இந்த பகுதியில் சாலையை சீரமைத்து தர வேண்டும் என அந்த பகுதியில் அந்த பிரதான சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் ஒரு கோரிக்கை வைக்கின்றனர். கௌதமி.